இன்னைக்கு உள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு காரணம் குடும்ப அமைப்புகள்ல உறவு செஞ்சிருக்கு. எங்க மனைவி கிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடிக்கடி பேசுறவங்க யாராவது இருக்காங்களா? முதல்ல ஒருன்னு போவாரு, ஒருன்னு வருவாரு, ஏதாவது வைகி எடுத்துக்கோ இந்த அப்படி இவ்வளவுதான். மனம் விட்டு பேசுற மாதிரி மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சாலே குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த வெளியூர்ல இருந்தாலும் சரி, நீங்க போன் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிசீவிங் அந்த அந்த இதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். போன் எடுத்தா சாப்பிட்டாச்சா, குழந்தைகளா ஸ்கூலுக்கு போயிடுச்சா, ஆட்டக்காரர் வந்தாரா, சரி வச்சிரு, மனைவி கிட்டே இந்த போன் யார்கிட்ட? கண்டிப்பா மனைவி கிட்ட. அப்புறம் ஏதாவது போனை எடுத்து அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா, இது உங்க நம்பரா அப்படின்னு இழுத்தாருன்னு வைங்களேன், யாரோ சம்திங் அட்ரஸ் இல்லாத ஆளு புதுசா வலையில உழுகுதுன்னு அர்த்தம். என்ன இது? 3 மணி நேரம் முகம் தெரியாதவர்களோடு உங்களால் பேச முடியும். 30 வருஷமா அவங்க கூட குடும்பம் நடத்துறவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியலன்னா அப்புறம் என்ன அது வேறு நிலைப்பது? என்ன கணவன் என்ன மனைவி? மனம் விட்டு பேசினாலே பிரச்சனை தீர்ந்து போயிருமே. நாம இங்க பேசுறது பெரிய விஷயமா சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற சதக்காலேயே பெரிய சதக்கா மனைவிக்கு ஊட்டி விடுறதுங்கிறாங்க. இன்னமின் அஃதலி சதக்கத்தி ரசூலுல்லாஹி சொல்றது அன் துத்அமஹா ஃபீஹா கையலைக்கு சதக்கா. மனைவியினுடைய வாயில ஊட்டி விட்டா அது சதக்கா அப்படின்னு வருது.